உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நம்முடைய நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சுக்கிர பயிற்சி, சுக்கிரனை போன்ற வாழ்வு, அவனுக்கு என்ன சுக்கிர யோகம் அடிக்கிறது அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அதுபோல் சுக்கிரன் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி நன்மை தரப்போகிறார் என்பதை பார்க்குறதுக்கு முன்னால் சுக்கிரனை பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சுக்கிரன் அப்படின்னாலே சுகபோகமான வாழ்க்கை, நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை, நல்ல வீடு வண்டி வாகனம், சொத்து சுகம், நல்ல ஐஸ்வர்யமான வாழ்க்கை, இதுக்கெல்லாம் சுக்கிரன் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். சுக்கிரன் தான் மனைவியை குறிக்கக்கூடியது, சுக்கிரன் தான் வீடை குறிக்கக்கூடியது. ஒரு நல்ல சுகமான இயற்கை இருக்கு அப்படின்னா சுகம், அந்த சுகத்தை அனுபவித்தல். நல்ல குஷனில் நல்ல இருக்கிறோம், ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், டிப்டாப்பாக இருக்கோம், தலையை நல்லா அழகாக வச்சுக்கிறோம், அழகாக வைத்து கொள்ளுதல், தன்னை அழகுபடுத்துதல், ஒழுங்குபடுத்துதல், இதெல்லாம் சுக்கிரனுடைய விஷயம். அதே போல் ஒரு பெண்ணை பார்த்த உடனே ஒரு மோகம், ஒரு காதல், ஒரு காமம், ஒரு வசீகரம், ஒரு பொருளை பார்த்தால் ஈர்த்தல், ஈர்த்து கொள்ளுதல், எல்லோரோடையும் இணங்கி போகுதல், ஒத்து போகுதல். இப்படிப்பட்ட இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுப்பாரா? கொடுப்பார். ஏனென்றால் சுக்கிரன் உச்சமடைகிற வீட்டிற்கு வந்திருக்கிறார். அதனால உறவில் திருமணமானவர்கள், நல்லா வாழ்ந்தவங்க குடும்பம் அப்படின்னு இருக்கு. இந்த சுக்கிரன் தான் சந்திரனை போல் செயல்படுவார். சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்காரோ அங்கே குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், குலதெய்வத்திற்கு ப்ராப்ளம் இருக்கும், குலதெய்வம் பிடிமன் எடுத்த இருக்கும். மொத்தத்தில் சுக்கிரன் என்பவன் வாழ்வில் சுகத்தை தரப்போறான். வாருங்கள் 12 ராசிக்கு பார்ப்போம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 30 நாட்கள் எப்படி இருக்கும்? அப்போ குருவினுடைய வீட்டில் வருகை தந்திருக்கிற சுக்கிரன் சுகபோகமான வாழ்க்கையை உங்களுக்கு தர ஒரு அஸ்திவாரத்தை தருகிறார். நல்ல வீடு, நல்ல மனை, நல்ல மக்கள், சுகம், சொத்து சுகம், ஆடம்பரம், ஐஸ்வர்யம், கேளிக்கைகள், உல்லாச விடுதிகள், எங்கே பார்த்தாலும் மகிழ்ச்சியான ஒரு சூழல், இவைகளை கொடுக்க தவறவே மாட்டார். கும்பராசி எடுத்துக்கொண்டால் சனியின் ஆட்சி வீடு, சனி பகவானே 2ஆம் வீட்டில் போய் இருக்கிறார். கூட அவருடைய நண்பர் சுக்கிரன் வருகை தந்திருக்கிறார். சின்ன வயதில் படித்து முடிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உடனே வேலை கிடைக்கும். அது வருமானம் கூடவோ கம்மியவோ முதல்ல ஒரு வேலை கிடைச்சா அதை பிடிச்சிக்குங்க. அப்போ கும்பராசிக்கு பொறுத்தளவில் சுக்கிரன் சுகஸ்தானாதிபதி, 4ஆம் வீட்டின் அதிபதி 2இல் உச்சமடைகிறார். அப்போ 4 என்பது வீடு, வண்டி, வாகனம், சௌகரியம், ஐஸ்வர்யம், நாலேஜ், இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். அவரை பொறுத்தளவில் கும்பத்திற்கு பாக்கியாதிபதியாகவும் ஆகிறார். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். பாக்கியம் அப்படின்னா 9ஆம் இடம், 4, 9லாம் ரொம்ப சிறப்பான வீடு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல அற்புதமான முறையில் ஒரு ஆராய்ச்சி கல்வி, உயர்கல்வி, எனக்கு பிடிச்சமான இடத்துல ஒரு காலேஜில் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா சுக்கிரன் தான். நான் படிக்கும்போது நல்ல அறையில் தங்கி படிக்கிறேன், நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி, அதெல்லாம் கிடைக்கிது அப்படின்னா சுக்கிரன் தான் வழிவிடணும். அப்போ கும்பராசிக்கு எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு வீடு மற்றும் சொத்து போகியங்களை எல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ சுக்கிரன் மீனத்தில் உச்சம் அடைகிற பொழுது சுக்கிரனுடைய ஸ்டார்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா 3, 7, 11ஆம் இடத்துல பரணி, பூரம், புராணம் இருக்குது. அப்போ அதே போல் கும்பத்திற்கு 8ஆம் இடத்துல தான் சுக்கிரன் நீச்சம் அடைகிறார், 2ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். அப்போ குடும்பம் பொறுத்தளவில் இழுபறி நிலையில் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்போ சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் திருமணமாகக்கூடிய காலமாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் நல்ல ஐஸ்வர்ய வாய்ப்பு உண்டாகும். அதே போல் காதல் கல்யாணம் கைகூடும். 7ஆம் இடம் என்பது இப்போ உங்களுக்கு கும்பராசி உங்கள் மனைவிக்கு ஒரு வேலை கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு இடமாற்றத்தோடு கிடைக்கும். 11ஆம் இடம் நண்பர்கள், மூத்த சகோதரர்கள், அவங்களுக்கும் நல்ல ஐஸ்வர்யம் உண்டாகும். அப்போ பரணி, பூரம், பூராடம் என்பது கும்பத்திற்கு 3, 7, 11 சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் உச்சமடையும் பொழுது இந்த நட்சத்திரங்கள் வழியாக அந்த காரகத்துவ உறவுகளும் பாவ உறவுகளும் செழிப்படைவார்கள். அந்த பாவமே சிறப்படையும். ஆமாம், எல்லாம் நல்லா இருப்பாங்க, அமோகமாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருக்கும். இடம் விட்டு ஒரு இடத்த கொடுத்துட்டு ஒரு இடம் வாங்குதல், ஒரு வீடை கொடுத்துட்டு ஒரு வீடு வாங்குதல், பழைய வீடை இடிச்சிட்டு புது வீடு கட்டுதல், அந்த மாதிரி உண்டு. இப்போ பழைய வாகனங்கள் ரிப்பேர் வந்துக்கிட்டு இருக்குது, அதை கொடுத்துட்டு புது வாகனம். 4ஆம் இடம் வாகனம், 3ஆம் இடத்துல அந்த நட்சத்திரம் இருக்குது, 3ஆம் இடம் மாற்றம். அப்போ 2இல் உச்சம் சுகம். அப்போ சுக்கிரன் உச்சம்னா ரொம்ப சுகம் அப்படின்னு வச்சுக்கோங்க.
12ஆம் இடம் காலபுருஷத்துக்கு 12ஆம் இடம் போகியங்கள் எல்லாம் கிடைக்கும். தாம்பத்திய உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ சுக்கிரன்னா காலபுருஷத்துக்கு 2ஆம் இடம் குடும்பம். அப்போ குடும்ப ஸ்தானாதிபதி அவரே வந்து உச்சமடைகிறார். அப்போ லோகம் எல்லாம் நன்னா செழிப்பாக இருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும். சுக்கிரனுடன் சனி சேர்ந்திருக்கிறார் கும்பத்திற்கு. அப்போ வாழ்க்கையில் சுக்கிரனால் பெறக்கூடிய சுகமானது. இப்போ அரசியல்வாதிகள் நல்லா இருப்பாங்க. அதே போல் உங்களுக்கு அழகு நிலையங்கள், ஃபேன்சி ஸ்டோர்ஸ் உள்ள வச்சுருக்கவங்க, ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, அவங்களெலாம் நல்லாயிருக்கும். அதே போல் கண் பல் இது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள், யூரினரி ட்ராக்டில் பிரச்சனை, கண் பிரச்சனை அந்த மாதிரி வரும். ஏன்னா 2ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரன் அப்படி இருக்கிற பொழுது 8 வீட்டை பார்க்குறார். அப்போ சுக்கிரன் உங்களுக்கு கும்பராசிக்கு செல்வ செழிப்பை கொடுப்பார், வேலை வாய்ப்பை கொடுப்பார், கல்வியில் மாணவர்களுக்கு நல்ல உயர்கல்வியை கொடுப்பார், பொறுப்புணர்வோடு இருப்பார், திருமணம் அமையும், கணவன் மனைவி அந்யோன்யமெல்லாம் கைகூடும். அதே போல் எப்படி சொல்கிறது, ஒரு முகப்பொழிவு உண்டாகும், தேஜஸ் உண்டாகும், அழகு உண்டாகும், நல்ல வரன்கள்லாம் அமையும், திருமணங்கள்லாம் அமைஞ்சிடும். குழந்தை பாக்கியங்கள், பெண் குழந்தைகள் விரும்புகிறவங்க, குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய தோஷம், பிடிமன் எடுத்த தோஷம் இதெல்லாம் நீங்கும். அப்போ உங்களுக்கு பொறுத்தளவில் கடனை வாங்கி கட்டலாம். தாய்க்கு இருந்த கடன் தொல்லை பிரச்சனை நீங்கும், தாய்க்கு நோய்கள் இருந்த ப்ராப்ளம் நீங்கும். வீடுகள் பாதியிலே கட்டியும் கட்டாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு அதை முழுமையாக முடிவதற்குரிய வாய்ப்புகள். அதே போல் நீர் சம்பந்தப்பட்ட சுற்றுலாக்கள் போய் வரலாம், கடல் கடந்து போய் வரலாம். சொகுசான வாழ்க்கை வாழவும், உல்லாச வாழ்க்கை வாழவும், கேளிக்கைகள், நல்ல அறுசுவை உணவுகளை இது பண்ணவும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, நண்பர்களோடு ஒரு டூர் போகிறது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் கும்பத்துக்கு கண்டிப்பாக அமையும். அதே போல் நீங்கள் வீட்டினுடைய குடும்ப தெய்வங்களை வணங்கலாம். அருகில் இருக்கக்கூடிய தெய்வங்களை, ஏரிக்கரை நீர்க்கரையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கி வழிபட்டால் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியப்படலாம். நாம் இதுவரைக்கும் ராசிக்கு எப்படி எப்படியெல்லாம் சுக்கிரன் இருந்தார் என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இப்போ நாம் வந்து இந்த சுக்கிரன் வந்து ஆக்டிவேட் பண்ணோன்னா முதல்ல மனைவியை திட்டக்கூடாது, ஊரை திட்டக்கூடாது, குடியிருக்கிற வீட்டை திட்டக்கூடாது, பெண் பிள்ளைகளை திட்டக்கூடாது, அன்னத்தை திட்டக்கூடாது, சாப்பிட்ற தட்டை நல்லா ஆடாமல் பார்த்துக்கணும், கிழிஞ்ச துணிகளை அணியக்கூடாது, உடம்புல துர்வாடை அடிக்கக்கூடாது, உடம்புல சுருக்கமான ஆடைகளை போடக்கூடாது. புரியுதுங்களா? அதே போல் தொலை என்ற ஆடைகளை போடக்கூடாது, நார்மல் ஃபிட்டாக இருக்கணும். அதே போல் தலைமுடியை அழகாக வைத்து கொள்ள வேண்டும், முகத்தை பொலிவாக வைத்து கொள்ளணும். ஏன்னா முகத்தில் தான் சுக்கிரன் இருக்கார். அதே போல் நீங்கள் ஒப்பனை அழகாக இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் இருக்கணும். அப்போ பாடி ஸ்ப்ரே அடித்து கொள்ளணும், வாசனை திரவியங்கள் பூசிக்கொள்ளணும். அதுபோல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹால், சமையல் அறை கூடங்களை ரொம்ப பிரமாதமாக வச்சுக்கணும். அப்போ தான் சுக்கிரன் அங்கே தான் இருக்கிறார். அப்போ நல்ல உணவு, அப்போ பாத்திரத்தை கழுவணும், கிச்சன் வந்து துர்வாடை அடிக்காமல் இருக்கணும், படுக்கை அறையில் நாத்தம் எடுக்கக்கூடாது, தலைவாணிகளை எடுத்துக்கிட்டால் மோந்து பார்த்தால் நல்ல வாசமாக இருக்கணும். அதே போல் தலை சீவர சீப்பு, முகம் பார்க்குற கண்ணாடி, வீட்டினுடைய தலைவாசல் இதெல்லாம் பளிச்சுன்னு அழகாக நல்ல மனமும் நல்ல ஐஸ்வர்யத்தோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே குபுகுபு நல்ல மனமாக இருக்கும், நல்ல ஊதுபத்தி வாட, இப்படிலாம் இருந்தால் நித்திய சுக்கிரன் உச்சமடைகிறது அப்படி தான் உடைவார். அதே போல் குளிக்கம் போகும்போது ஒரு சில வாசனை திரவியங்களை போட்டு குளிங்க, ஒரு நல்ல ஒரு பன்னீர் விட்டு குளிங்க. அதே மாதிரி இப்படி நிறைய பொருள்கள்லாம் இருக்குது. அதே போல் துணிமணிகள் எல்லாமே துவைச்சி முடிச்சதுக்கு அப்புறமேல் வாசனை திரவியங்களை ஊற்றி அதை அலசிட்டு காய போடுங்க. அப்போ உங்கள் உடலும் மனமும் எல்லாம் உற்சாகமாக இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம் துள்ளல் பீறிட்டு இருக்கும். சுக்கிரன் எப்படி இருந்தாலும் என்ன, இது மாதிரி செஞ்சு பாருங்க. இதுதான் வாழ்வியல் பரிகாரம். வீட்டில் விளக்கேத்துங்கள், வளரும் குழந்தைகள் இருங்கள், நம்மை சுற்றிலும் உள்ள நம்ம வீடு, நம்ம வாசல் புறம், கொல்லப்புறம், முன்புறம், பின்புறம் எல்லா இடங்களிலும் பரிசுத்தமாக இருந்தால் அஷ்டலட்சுமி கடாட்சம் உங்களுக்குள் இருக்கும். சுக்கிரன் உச்சமடைவதை உங்களை உயர்த்தத்தான். சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.